அனு, இப்போ எங்கே இருக்கோம்? என் மாமனார் வீட்டில். உன் கணவர் எங்கே? அவர் எனக்கு கல்யாணம் ஆகி 2வது நாளே. அனு, இப்போ இங்கே என்ன பண்ணுறோம்? என் கூந்தலை நினச்சி வருந்திக்கிட்டு இருக்கேன். ஐயோ, இன்னைக்கு வியாழக்கிழமை. ஏன்? வெள்ளிக்கிழமை எனக்கு மொட்டை அடிப்பாங்க. மொட்டையா? ஆமாம், அதான் சொன்னேன்ல, என் கணவர் நான் தான் காரணம்னு என் மாமியார் என்னை கொடுமைப்படுத்துவா. அடிப்பாளா? சூடே வைப்பா. அவளை கடுப்பேற்றவே நான் என் சேலையை கூந்தல் மாதிரி முடிஞ்சுக்க ஆரம்பித்தேன். அவளை வெறுப்பேற்றி சந்தோஷப்பட தினம் தினம் அப்படி செய்ய ஆரம்பித்தேன். கூந்தல்னா அவ்வளோ இஷ்டமா? அப்படி என்ன கற்பனை பண்ணிப்பீங்க? இருக்குத்தனமாக தோணும். உடம்புக்குள்ளே முடி மட்டும்தான் இருக்கோ, உடம்பை தொலைச்சிக்கிட்டு வெளியே வருதோ? அது எப்படி மொட்டை அடிக்க அடிக்க வரும்? சிறகு போல கூந்தலை விரித்து வானத்தில் பறக்கிற மாதிரி என் காதலன் திருட்டுத்தனமாக மாடத்துக்கு வர ஒரு கயிறு மாதிரி. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் கண் முழிக்கும் போது மலைப்பாம்பு மாதிரி என் பக்கத்தில். மலைப்பாம்பா? ஆமாம், அதுதான் என் உடம்புல சுற்றி என்னை இருக்குச்சு. எலும்புலாம் நொறுங்குன ஒரு வலி. அப்போ நீங்கள் இறந்துட்டீங்களா? இந்த பொம்மையில் இருந்தா பேசுகிறீங்க? ஆமாம். அப்போ இது யார் வீடு? இது என் கொள்ளு பேத்தி வீடு. அவளுக்கு ஏதோ பிரச்சனை, அதான் பார்க்க வந்திருக்கேன். என்ன பிரச்சனைன்னு தெரியுமா? என் கணவரும் கூந்தலும். என் கம்பெனியில் எனக்கு ஹையஸ்ட் பொசிஷன் ஆஃபர் பண்ணாங்க. என் வீட்டில் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கே. இது என் வீடே இல்லையே. இல்லை, இது என் வீடே இல்லை. இல்லை, இது என் பழைய வீடு. என் கம்பெனியில் ஜாயின் பண்ணும்போது இருந்த வீடு. இப்போ எனக்கு 6th ஃப்ளோரில் 2BK ஃப்ளாட் இருக்குது. உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் என்ன பிரச்சனை? பிரிஞ்சிட்டோம். ஏன்? அவருக்கு என் கூந்தலை தான் பிடிச்சிருந்தது என்னை விட. அஃபீஷியல்ஸ் வாண்டட் ஹேர் கட், பெரிய பொசிஷன். இவர் ரிசைன் பண்ண சொன்னார், இல்லை டிவோர்ஸ். அந்த ஆணதிக்கம் பிடிக்கல. ஸோ ஐ வென்ட் ஃபார் தி செகண்ட். இங்கே பார், கண் முழிச்சு பாரு. இங்கே பார். ஓகே, ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் இந்தாங்க, தண்ணி குடிங்க. ஓகே. என்ன சொன்னேன் டாக்டர்? எதுவும் அவ்வளோவா இல்லைங்க. எதுவுமே சொல்லலையா? சொன்னாலும் புரியாது. நெக்ஸ்ட் டைம் வந்துருங்களேன். 2 months ஃபுல்லாக ஒர்க்னு சொன்னீங்கல்ல, சரி முடிச்சுட்டு வாங்க, பார்த்துக்கலாம். ஓகே டாக்டர். சின்ன வயசில் ஹேர் போஸ்டிங், ஒர்க் ப்ரெஷர், கூந்தலை வெட்டுங்கன்னா ஹேர் அஃபீஷியல் சொல்கிறாங்க. புருஷன்ட்ட சொன்னார் ரிசைன் பண்ண சொல்கிறாரு. பாவம் அந்த படித்த பொண்ணு புருஷன்ட்ட கோச்சிக்கிட்டு இங்கே வரா. இவளுக்கும் கூந்தல்னா பிடிக்குது. கற்பனையாக ஒரு கொள்ளு பாட்டி பற்றி ஏன் பேசணும்? கூந்தலை இவ்வளோ அழகாக ஏன் வர்ணிக்கணும்? யாரை குறை சொல்கிறதுனே தெரியலை. இந்த சமூகத்தையா இல்லை இந்த ஆண் சமூகத்தையா?